சிக்காடான்னு ஒரு இனம். இது மரத்தோட அடியில உள்ள வேர்ல மண்ணுக்கு அடியில 13 வருஷம் ஒரு வகையும் 17 வருஷம் ஒரு வகையான இனமும் வாழும். அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இனம் 13 வருஷம் வாழும், ஒரு இனம் 17 வருஷம் வாழும். எந்த மரத்தோட அடியில இருக்கோ அந்த மரத்தோட வேர்ல இருந்து வர்ற சாரை குடிச்சு உயிர் வாழும். அதாவது மண்ணுக்குள்ளேயே 5 ஸ்டேஜஸா அது வளர ஆரம்பிக்குது. இதுக்கு சன்லைட் கிடையாது, பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது, கொஞ்சமான லிக்விட் ஃபுட் தான் அது வேர்ல இருந்து எடுத்துக்குது. 13 வருஷம் கழிச்சு அந்த இனம் மொத்தமா வெளியே வருது. அதாவது ஒரு இனம் 13 வருஷம் சொல்லியிருக்கேன், ஒரு இனம் 17 வருஷம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க 13 வருஷம் இனம் மொத்தமா வெளியில வருது. இதுக்கு எப்படி தெரியும் 13 வருஷம் ஆயிடுச்சு, மண்ணுக்குள்ள இருந்து நம்ம இப்போ ஓட்டை போட்டு வெளியில வரணுன்றது? வேர்ல இருந்து அது குடிக்கிற அந்த லிக்யூட் இனிஷியலா திக்கரா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த வேர்ல இருந்து அதுக்கு தண்ணி மாதிரி தான் லிக்யூட் வரும். இத வச்சு அப்புறம் அந்த சாயிலோட வெப்பத்தை வச்சும் அது வெளியில வர ஆரம்பிக்குது. ஆனா எக்ஸாக்டா 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். இல்லைன்னா 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு நடுவுல இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்ப மண்ணுக்குள்ள இருந்து வெளியில ஓட்டை போட்டு வந்துடுச்சு. வந்த உடனே வெர்டிக்கலா இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மேலெல்லாம் ஏற ஆரம்பிக்குது. முதல்ல பியூப்பா மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, பட்டர்ஃப்ளைல ஒரு கூட்டுக்குள்ள இருக்க புழு அந்த மாதிரி இருக்கும். இது வெளியில வந்த பிறகு மரத்துல போய் ஒட்டி இருக்கும். எங்க கேப் கிடைக்குதோ அங்க எல்லாம் ஃபுல்லா கொச்ச கொச்சன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு ஏக்கர்ல மில்லியன்ஸ் ஆஃப் சிக்காடாஸ் வரும். இது மொத்தமா போய் மரத்தை ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்த ஸ்டேஜ் இது வண்டா மாறும். அதாவது ரெக்க விரிச்சு ஒரு சில்லுவண்டு மாதிரி. அடல்ட் பருவம். அது வெளியே வர்றதே 3 விஷயத்துக்காக தான். உணவுக்காக வரும், ஃபைட் பண்ணும், மேட்டிங் பண்ணும். ஒரு ஏக்கர்ல மில்லியன்ஸ் ஆஃப் சிக்காடாஸ் இருக்கு அப்படின்னா அது ஒரு சப்வே ட்ரெயினை விட அதிகமான சத்தம் கொடுக்கும். நீங்க அந்த ஏரியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல சிக்காடான்ற ஒரு சில்லுவண்டி இனம் இருக்குன்னு. அந்த அளவுக்கு அது பயங்கர பவர்ஃபுல்லான சவுண்டு கொடுக்கும். சரி, இது ஏன் 13 வருஷத்துக்கும் 17 வருஷத்துக்கும் மட்டும் வெளியில வருது? அதுக்கு முன்ன பின்ன வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு இடப்பட்ட காலத்துல அது வந்ததுன்னா பூமியில இருக்க மற்ற விலங்குகள் அதை சாப்பிட்ரும். இதனால இதை வேட்டையாடுற விலங்குகள் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால சிக்காடா சர்வே ஆகுது. சிக்காடா எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொன்னேன்னா, அது ஒவ்வொரு பிரைம் நம்பருக்கு மட்டும்தான் வெளியில வருது. அதாவது 13 வருஷம் இல்லைன்னா 17 வருஷம். இந்த ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். ஒரு இனத்தை காப்பாத்துறதுக்கு அந்த டைம்ல அந்த பிரைம் நம்பர்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெறும் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடு என்னன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க இதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்கன்னு தான் சொல்றேன்.